सदियों से बहुत सब्र कर लिया। வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் தரமான 5 கிரைம் த்ரில்லர் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஓடிடியில் போய் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான அவசியமே கிடையாது. ஏன்னா நான் சொல்ல போகிற 5 படமும் யூடியூப்லேயே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. நான் பிளாட்டை பற்றி சொல்கிறேன். எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படத்தோட பேர் சிறகன் அப்படின்றது. ஆக்சுவலாக இது ஒரு நேரடி தமிழ் படம் தான். பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். கார்த்திக் சுப்புராஜோட அப்பா பேர் கஜராஜ் அப்படின்றது. அவர் தான் இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. ஏஜ்டு ரோல் தான், ஆனால் சூப்பராக பண்ணியிருப்பாரு. இந்த படமும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கம்மி பட்ஜெட்டில் எடுத்திருப்பாங்க, அதனால மேக்கிங் கொஞ்சம் புவராக இருக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு இந்த படம் வந்ததே தெரியல. ஆனால் இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அது என்னன்னா, எம்எல்ஏ மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவரோட பையன் திடீர்னு காணாம போயிடுறான். பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்றது அவருக்கு தெரிய மாட்டேங்குது. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. தெரிஞ்சவங்க கிட்டலாம் சொல்லி தேட சொல்றாரு. அவரே கொஞ்சம் ரவுடி மாதிரி தான் இருப்பாரு. தெரிஞ்சவங்க கிட்டலாம் தேட சொல்றாரு. இந்த ட்ராக் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த எம்எல்ஏ இருக்கார்ல, யாராலேயோ கொடூரமா கொல்லப்படுறாரு. பையன் காணோன்னு முதல்ல சொன்னாரு. தேடி அலைஞ்சிட்டு இருக்கும் போது இவரை யாரோ கொலை பண்ணிடுறாங்க. இந்த எம்எல்ஏவை யாரு கொலை பண்ணாங்கன்ற மாதிரி விசாரணை போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பேரலா வந்து நிறைய பெண்கள் கொல்லப்படுறாங்க. அதாவது சில பெண்கள் கொல்லப்படுறாங்க. அவங்கள கொலை பண்றது யாரு, இதுக்கு பின்னாடி என்னதான் நடக்குதுன்றத விசாரிக்கிறது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். ஒரு பக்கம் கஜராஜ் விசாரணை பண்ணுவாரு, இன்னொரு பக்கம் இன்னும் சிலர் விசாரணை பண்ணுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக்கிங்லாம் மட்டும் கொஞ்சம் சாதாரணமாக இருக்கும். ஏன்னா பட்ஜெட் ரொம்ப கம்மியில், ரொம்ப கம்மி பட்ஜெட்ன்றதுனால மேக்கிங் கொஞ்சம் சுமாராக இருக்கும். மற்றபடி கதையாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பர் கதைன்னு சொல்லலாம். இது வரைக்கும் இந்த படத்தை ட்ரை பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு பாலமித்ரா அப்படின்றது. ஆக்சுவலா இது ஒரு தெலுங்கு த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் இதே பேர்ல தமிழ்ல இருக்கு. பாலமித்ரா தமிழ் டப்னு போட்டிங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம ஹீரோயினை யாரோ கடத்திடுறாங்க. யார் கடத்தினாங்கன்னு ஹீரோக்கு தெரியல. ஹீரோவும் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கடத்தின நபர்கள் இருக்காங்கல்ல, ஹீரோக்கு சில வேலையை தராங்க. அது என்னன்னா, ஒரு 3 பேரை நீ சாவடிக்கணும். அப்படி சாவடிச்சா உன்னோட காதலி உனக்கு கிடைப்பா, இல்லைன்னா உன் காதலியை நாங்கள் சாவடிச்சிருவோன்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. இவருக்கு வேற வழி இல்லைல்ல, எப்படியாவது காதலியை காப்பாற்றணும். அதுக்கு அவங்க சொல்ற விஷயத்த பண்ணலான்ற மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஒவ்வொருத்தரையா சொல்றாங்கல்ல, இவருமே போட்டு தள்ளிக்கிட்டே வராரு. அப்படி போட்டு தள்ளிக்கிட்டே வரவர் பேரலா காதலியை யாரு தூக்குனாங்க அப்படின்ற மாதிரியும் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. காதலியை யாரு தூக்குனாங்க, யார் இந்த விஷயத்தெல்லாம் இவரை பண்ண வச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத நோக்கி தான் இந்த கதை டிராவல் ஆகும். இது ஒரு கிரைம் த்ரில்லர் படம்னு சொன்ன பார்த்தீங்களா, ஆனா போக போக இது ஹாரர் த்ரில்லர் படமா மாறும். அதாவது பேய் பிசாசுன்ற மாதிரிலாம் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் சூப்பரா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட்ஜெட் கம்மியா இருக்கும். நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் படத்துக்கு சொன்ன மாதிரி தான் இந்த படமும் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால அந்த கிராஃபிக்ஸ்லாம் ஒரு மாதிரி காமெடியா தெரியும். மற்றபடி கதையா பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பர் படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படம் தெலுங்குல வெளியாச்சு பார்த்தீங்களா, அந்த டைம் நான் தெலுங்குலயே இந்த படத்தை பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் எதர்ச்சியா நான் சர்ச் பண்ணும் போது இந்த படம் தமிழ்ல இருக்கிறதையும் பார்த்தேன். ஸோ இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. முடிவுல நிறைய ட்விஸ்ட் எல்லாம் ரிவீல் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. இந்த படம் சூப்பர் படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போறது ஒரு தெலுங்கு கிரைம் த்ரில்லர் படம் தான். இந்த படத்தோட பேரு டெனன்ட் அப்படின்றது. ரீசெண்டா தான் இந்த படம் வெளியாச்சு. இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ரன் டைமே 1.5 மணி நேரம் தான். ஆனா சூப்பரா இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் தெளிவா சொல்றேன். ஆக்சுவலா ஒரு கிரைம் நடந்துருது, யாரோ கொல்லப்பட்டிருக்காங்க. இதனால ஒரு லேடி ஆபீசர் இருக்காங்கல்ல, இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ஒரு பிளாட்டுக்கு வராங்க. அப்பதான் நமக்கு பாஸ்ட்ல நடந்த விஷயத்தெல்லாம் காட்டுறாங்க. அந்த பிளாட்ல வந்து வயசு பசங்கள்லாம் ஒரு ரூம்ல தங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரீசெண்டா கல்யாணான ஒரு காதல் ஜோடி அந்த இடத்துக்கு வராங்க. 2 பேரோட கல்யாண லைஃப் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒய்ஃப் கிட்ட சில மாற்றம்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஒய்ஃபோட ஆக்டிவிட்டியில சில சஸ்பீஷியஸான விஷயங்கள்லாம் இருக்கு. ஒய்ஃப் நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறா, ஒருவேளை பக்கத்துல சில பசங்க இருக்காங்கல்ல, அந்த பசங்க கூட ஒய்ஃபுக்கு அஃபேர் ஏற்பட்டுருச்சா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி இன்னொன்று பக்கம் ஒரு காதல் ஜோடி இருக்காங்கல்ல, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு தெரியாம வேற ஒரு பகுதிக்கு ஓடி வந்துடுறாங்க. அவங்களுக்கு தங்குறதுக்கு ரூம் இல்ல. அதனால அந்த பையன் இருக்காரு பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து லவ்வரை கொஞ்ச நாள் தங்க வச்சுக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படி தங்க வந்த அந்த ஜோடிக்கு என்னாச்சு, இப்ப 2 ஜோடியை பத்தி நமக்கு மாத்தி மாத்தி காட்டுறாங்க பாத்தீங்களா. பிரசன்ட்ல இதுல ஏதோ ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க போல. அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக தான்
தான் ஒரு லேடி ஆஃபீஸர் வந்திருக்காங்க. இறந்து போனது இந்த பொண்ணா அந்த பொண்ணான்ற மாதிரி ஒரு கேள்வி போய்கிட்டே இருக்கும். முடிவுல தான் எந்த பொண்ணு எதனால இறந்து போனாங்கன்றதெல்லாம் தெளிவா நமக்கு தெரியும். ஸோ இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஒரு நேரடி தமிழ் படம் தான். இந்த படத்தோட பேரு சவாரி அப்படின்றது. ஆக்சுவலா இந்த படம் வெளியான டைம் நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏறக்குறைய 2016ல தான் இந்த படம் வெளியாச்சு. ஆக்சுவலா வந்து அந்த நாளைய இயக்குனர் மூலியமா வந்த ஒரு டைரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துலயும் பட்ஜெட் தாங்க பெரிய பிரச்சனை. ஆக்சுவலா கம்மி லொகேஷன்ல சூப்பராகவே இந்த படத்தோட கதையை கொண்டு போயிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை சொல்றேன். பார்க்காம இருக்கவங்க கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைவேஸ் ரோட்ல வந்து 3 பேர் ட்ரிப்புக்காக வந்திருப்பாங்க. ஒரு நபர் லிஃப்ட் கேட்கறாரு, இவங்களுமே லிஃப்ட் தந்து கூட்டு போறாங்க. அந்த நபர் என்ன பண்றாருன்னா கொடூரமா அவங்க எல்லார் கதையை முடிச்சிடுறாரு. அந்த சைக்கோ அடுத்தடுத்து நிறைய கொலை இப்படி பண்ணிட்டு இருக்கான் போல. ஒரு போலீஸ் ஆபீசர் இந்த கேஸை விசாரிக்கிறாரு, எப்படியாவது சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் வேற ஆக போகுது. அந்த கல்யாண வேலை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, எப்படியாவது இந்த கேஸை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதே சமயம் ஒரு காஸ்ட்லியான காரை ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு சேஃபா கொண்டு போகணும்ன்ற மாதிரி ஒருத்தர் கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோவோட கார் ரிப்பேர் ஆனதுனால அவர்கிட்ட தான் வந்து ஹெல்ப் கேட்டு அவரோட கார்ல டிராவல் பண்றாரு. இவங்க 2 பேர் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது மூணாவது ஒரு நபர் லிஃப்ட் கேட்கிறாரு. அவர் தான் சைக்கோன்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. உண்மையிலேயே அவர் தான் சைக்கோவா இல்ல வேற யாராவது சைக்கோவா? இவங்க 3 பேருமே சேர்ந்து கார்ல போகும்போது என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. இது வரைக்கும் இந்த படத்தை ட்ரை பண்ணாம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது ஒரு தெலுங்கு படம் தான். இந்த படத்தோட பேரு ஷிகாரு அப்படின்றது. இது ஒரு காமெடி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஷாய் தன்ஷிகா ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் இப்ப தமிழ் டப்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். எங்கேயாவது இங்கிலீஷ்ல டைட்டில் தெளிவா தெரியும், அதை போட்டு சர்ச் பண்ணி இந்த படத்தை பார்க்கணும்னா பாருங்க. நான் முதல்ல இந்த படத்தோட கதை சுருக்கத்தை பத்தி சொல்றேன். சாய் தன்ஷிகாவை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமே வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுவும் கொஞ்சம் ஏஜ்டு பர்சனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. கிஷோர் தான் அந்த ஹஸ்பண்ட் ரோலை பண்ணியிருப்பாரு. அவர் போலீஸ் ஆஃபீஸர். ஒய்ஃபு கூட ரொமான்ஸ்லாம் பண்ண மாட்டாரு. எப்போ பாரு எரிஞ்சு எரிஞ்சு வெளுந்துக்கிட்டே இருக்காரு. ஒய்ஃபுக்கு சுத்தமாக ஹஸ்பண்டை பிடிக்கவே மாட்டேங்குது. இந்த மாதிரி சமயத்தில் சில காலேஜ் பசங்களை நமக்கு காட்டுறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டு வச்சிருந்தா தான் கெத்துன்ற மாதிரி காலேஜில் ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஹீரோவும் எப்படியாவது நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை வச்சிருக்கணும், அதுக்காக சோஷியல் மீடியாவில் யார்கிட்டயாவது சேட் பண்ணி பார்க்கலாம் சேட் பண்ணி பார்க்குறாரு. அப்படி தான் சாய் தன்ஷிகா கூட இவருக்கு பழக்கம் ஏற்படுது. 2 பேருமே ஃபோனில் வந்து ரொமான்டிக்காக பேசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் நேரடியாக மீட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட் இல்லாத சமயம் சாய் தன்ஷிகா இருக்காங்கல்ல, நீ வீட்டுக்கு வான்ற மாதிரி சொல்றாங்க. அவருமே வீட்டுக்கு வந்துடுறாரு. இவங்க கல்யாணம் ஆனவங்க அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியுது. அதை மீறியும் இவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் ட்ரை பண்றாரு. அப்பன்னு பார்த்து சாய் தன்ஷிகாவோட ஹஸ்பண்டான கிஷோர் இருக்கார்ல, வேலை விஷயமா போனவர் அந்த வேலை நடக்கலன்ற மாதிரி திரும்பி வந்துடுறாரு. ஐயோ ஹஸ்பண்ட் வந்துட்டாரேன்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. ஹீரோவை ஒரு இடத்துல ஒளிய வச்சிடுறாங்க. ஹீரோவும் ஹஸ்பண்டுக்கு தெரியாம நைஸா வெளியே போயிடலான்னு பாக்குறாரு. ஆனா வெளியே போக முடியல. இந்த ஆளை டைவர்ட் பண்ணாதான் நம்ம வெளியே போக முடியும்னு ஹீரோவும் பிளானை போடுறாரு. இவர் கூட படிக்கிற பசங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி எப்படியாவது இந்த போலீஸை டைவர்ட் பண்ணுங்க, அப்பதான் நான் வெளியே போக முடியும்ன்ற மாதிரி நிறைய முயற்சிலாம் எடுக்கிறாரு. முயற்சி பலனளிச்சு இவர் நல்லபடியா அங்கிருந்து வெளியே போனாரா இல்ல ஹஸ்பண்ட் கிட்ட சாய் தன்ஷிகா மாட்டினாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. காமெடி கலந்து சூப்பரா சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நான் 5 படங்களை பத்தி சொன்னேன் பாத்தீங்களா, இந்த 5 படங்களுமே நல்லா தான் இருக்கும். இந்த 5 படங்கள்ல எந்தெந்த படங்களை நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கீங்க, அதுல எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது, எதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்றதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.